வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நடந்து போச்சுங்க. மனசளவில் ரொம்பவே பாதிச்சுட்டாங்க நம்ம வெண்பா. இதுக்கு மேலே என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா என் உடம்புக்கு தான் கேடு அப்படின்ற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக ஆளில் நிற்கிறாங்க. ஆளில் நின்றதும் கரெக்டாக கிளாஸ் எல்லாம் இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து போட்டு கீழே பட்டான்னு உடைக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா வாயை பொழந்துக்கிட்டு ரஞ்சிதம் பார்த்துன்னு இருக்காங்க. வெண்பா என்ன பண்ணிருக்க, அருவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இது எல்லாமே மேலே நின்று நம்ம விஜய் பார்த்துன்னு இருக்காரு. நீ வாயை மூடு, நீ தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சு அதை எங்கள் அப்பா சம்பாதிச்சு நான் ஒட்டிப்பேன், தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சு அவ்வளோதான் தெரிஞ்சுக்க உனக்கு, உன்னால தான் பிரச்சனை வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா திட்டி விட்டுறாங்க. உடனே இந்த சின்ன வாண்டி என்ன இவ்வளோ பேசுது, உன்னை அடிச்ச வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டுருக்கா. ஏன்னு சொல்லிட்டு விஜய் சவுண்டு விட்டு கீழே வராரு. உடனே என்னம்மா ஆச்சு, வெண்பா குட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு மல்லி அம்மா வேணும், மல்லி அம்மா வீட்டை விட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா ஏதோ ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் காதல் அடிபடிச்சு, இதெல்லாம் உண்மையா, எனக்கு மல்லி அம்மா வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்க, ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிட்றா, மல்லி அம்மா இதுக்கு மேலே கூட்டினார முடியாதா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க வாழ்க்கையை நமக்காக நம்ம ஸ்பாயில் பண்ண முடியாது. நீ இத்தனை நாள் கேட்டால் வந்தாங்க இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் ஏமா நீ அம்மா அம்மான்ற, உனக்கு தான் அம்மா வேணா நீ வெறுத்துட்டல, வெறுக்கலப்பா நான் அண்ணு கோபத்தில் நான் சொல்கிறது தான், கோபத்தில் சொல்கிறதுனால அம்மான்ற வார்த்தையை வெறுத்துருவாங்களா, யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு உண்மையான அம்மான்றவங்க எப்போவுமே எனக்கு தேவையில்லை, ஆனால் மல்லி அம்மான்றவங்க என் வாழ்க்கையில் தேவை, அவங்க இல்லைன்னா அடுத்த செகண்டே என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு. இல்லைம்மா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலும் சரி கை கும்பிடாமல் நின்றாலும் சரி எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மல்லி அம்மா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிளாஸில் கையை அறுத்துறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் தூக்கின்னு ஓடுறாங்க. போயிட்டாங்க அட்மிட் பண்ணுற மாதிரி டாக்டரும் சொல்கிறாங்க. மென்டலியும் இவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்களோ ஃபஸ்ட்டு ஒரு சில நாள் கொடுங்க, ஃபஸ்ட்டு இவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் அவங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு, இப்போ எந்த மூஞ்சி வச்சு நான் மல்லிக்கிட்ட போவேன், அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த விட்டான்னு பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசளவு ரொம்பவே சோகப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்று இருக்காங்க. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்ல மாதிரியே நடந்தால் நல்லது தாங்க. வாழ்க்கையில் 1000 கஷ்டம் வரும், ஆனால் இந்த மாதிரி நம்ம கௌதம் பண்ணது ரொம்பவே தப்பு தான். சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து நான் செம்ம டென்ஷனில் இருக்கார். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி சொல்லிட்டா வெண்பா சொன்ன வயாச்சும் என்றைக்குமே மீறினதில்லை. ஏன்னா அவள் சொல்கிறத செய்கிற பொண்ணு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் மல்லியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தேவையில்லாத பட்ட பேர் வச்சுக்கிறது எல்லாமே தெரிய வருது. நமக்கு யூஸ் ஆகுது, நம்ம சுயநலத்துக்கோசரம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம இப்படி கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் ரொம்பவே வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டாரு நம்ம தலையும் விஜய். அடடா இது தெரியாமல் போச்சு இத்தனை நாள் நம்மளுக்கு, நாமளே அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருப்போம்ல, இங்கேயும் வந்து நொந்து இருக்கா அப்படின்னா அவளுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும், இது எதுவுமே நம்ம புரிஞ்சிக்காமல் மொட்டால் மாதிரி நடந்துக்கிட்டோமில்லே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசளவில் வருத்தப்படுறாரு. என்னங்க பண்ணுறது, இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டே அந்த அறிவு இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குல்ல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.